உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. வெயில் தாங்க முடியாமல் தமிழகமே புழுங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் கேரளாவில் 3 நாட்களுக்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்து எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. கோட்டயம், இடுக்கி, பத்தனம்திட்டா, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை கோரத்தாண்டவம் ஆடுகிறது. இதன் காரணமாக ஆறுகள், குளங்கள், அணைகள் வேகமாக நிரம்பி பல தாழ்வான பகுதிகளில் வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் தண்ணீரில் தத்தளித்துள்ளனர். தேசிய பேரிடர் மீட்பு படை, தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் ராப்பகலாய் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2024ஆம் ஆண்டு நூற்றுக்கணக்கானோரை பலி கொண்ட வயநாடு நிலச்சரிவின் தாக்கமே இன்னும் குறையாத நிலையில் அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டு பல உயிர்களை காவு வாங்கி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தி உள்ளது. கனமழையின் கோரத்தாண்டவம் அதிகமாக பதிவாகியுள்ள இடங்களில் ஒன்றாக மாறியுள்ள இடுக்கி மாவட்டத்தின் அடூர் மலை பகுதியில் நிலச்சரிவில் சிக்கி வீடு ஒன்று மண்ணுக்குள் புதைந்ததில் சுமதி என்ற பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த சுமதியின் கணவர் மற்றும் அவரது மகனை மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். அதேபோல இடுக்கி மாவட்டத்தின் வாகமான் பகுதியில் ஏற்பட்ட மற்றொரு நிலச்சரிவில் வைக்கம் பகுதியை சேர்ந்த பிரபாகரன் நாயர் என்பவரும் உயிரிழந்தார். தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மலைப்பகுதிகள் மிகவும் அபாயகரமான நிலையில் இருப்பதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மேலும் பல பகுதிகளில் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் வீடுகளில் சிக்கி தவித்து வருகின்றனர். இதற்கிடையே கோட்டயம் மாவட்டம் பூஞ்சார் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் வீடு இடிந்து விழுந்ததில் ஜோஸ்பின் ஜானி என்ற இளைஞர் உயிரிழந்தார். மண்ணுக்குள் சிக்கியதாக தேடப்பட்டு வந்த அவரது தாயும் சடலமாக மீட்கப்பட்டார். அதேபோன்று மலப்புரம் மாவட்டத்தில் 4 வயது சிறுவன் மழை வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கனமழை, நிலச்சரிவு என இயற்கை பேரிடரால் பல குடும்பங்கள் தத்தளித்து வருகின்றன. சாலைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இடுக்கி மாவட்டத்தில் கொச்சி, தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டு நீண்ட தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. குமிளி, வண்டி பெரியார் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை முழுவதும் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. நிலச்சரிவு என்பது கேரளத்திற்கு புதிதல்ல என்றாலும் தற்போது பெரும் சவால்களை எதிர்நோக்கி உள்ளது. இதனால் மக்கள் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை முறையாக பின்பற்றி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.